ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது டாம் ஆஃப் ஃபாலிங் காட்ல சீசன் 1ல் எபிசோட் 12. அப்புறம் இந்த வீடியோக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட 11 எபிசோட் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த எபிசோடோட எண்டிங்ல உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் குழப்பமா இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, என்ன சொல்ல வராங்கன்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். சரி, நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். நம்ம கதையோட தொடக்கத்தில் நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்ல பேட்டில் பண்ண போறவங்க ரெடியாக நிற்கிறாங்க. அவன் ஒரு பெல்லை வச்சு அந்த டிராகனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் அந்த டிராகனை ஃபோர்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்றான். நம்ம ஹீரோவும் முன்னாடி வர நம்ம ஜூவும் புரிஞ்சிக்கிறா இந்த பேட்டல்ல ஹீரோ சீரியஸா இருக்கான்னு. ஸோ அப்படியே அவளும் பின்னாடி போயிடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோ அவனோட பவரை வெறித்தனமா கேதர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். மாசா டிராகன் ஸ்கில்ல கொண்டு வருவான்னு பார்த்தா சொங்கி மாதிரி ஆயிடுறான் பசியில. முன்னாடி இருக்கிற ஆடியன்ஸ்லாம் பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. சிம்மாலிங்காங்கும் அந்த பர்த்டே பார்ட்டியில நீ உனக்கு கம்மியா சாப்பிட்ட மாதிரி தெரியலையே, அப்புறம் ஏன் உனக்கு பசிக்குது திரும்பவும்? ஹீரோவும் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா நான் இவங்க கூட பேட்டில் பண்ணதுனால என்னோட பவர்ஸ் எல்லாம் ட்ரைன் ஆகி எனக்கு பசி எடுக்குது. போட்டியில வின் பண்ணணும்னா நான் சாப்பிட்டு பவரா இருந்தா தானே முடியும். அப்புறம் சிரிச்சுக்கிட்டே இந்த போட்டியை இதோட நிறுத்துங்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க. அண்ட் இந்த போட்டியை நம்ம மறுபடியும் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துடுறாரு. அண்ட் இந்த சைடு நைட்டும் ஆயிடுது. எல்லாருமே பார்ட்டியால உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட சூ வந்து சோகமா உட்கார்றா. அப்படியே ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் ஹீரோன்னு சொன்ன என்ன நாளைக்கு ஜீரோவா மாத்த போறாங்க. பேசிட்டே இருக்கும் போதே இந்த சைடு எம்பரர் டியான்யாங் கண்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் வெளியே போனாங்க. அண்ட் அந்த போவும் திருடப்பட்டு இருக்கு. இதை பத்தி நீ என்ன நினைக்கிற சாங்னு கேட்க, சாங்கும் அந்த கண்ட்ரி சேர்ந்தவங்க டைரக்டாவே எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்களா, நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும். அந்த எக்ஸ்போவை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் தீவிரமா விசாரிக்கணும். எம்பரரும் சரி, இந்த சென்னனை பத்தின்னு சொல்ல வர நம்ம ஜங்கும் அவனோட இம்பியூரிட்டி எல்லாம் பியூரிட்டி ஆயிடுச்சு. பட் ஆனா அதனால நம்ம கண்ட்ரிக்கு எதுவும் பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு நம்ம சூ நாளைக்கு நடக்க போற பேட்டில்ல ஜெயிக்கிறதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு ஹீரோ கிட்ட கேட்க, நம்ம ஹீரோவும் கையை காட்டுறான். எது 5%? ஹீரோவும் இன்னொரு கையை காட்டி இல்ல நான் சரண்டர் ஆக போறேன்றான். எது நீ தான் அந்த டிராகனோட பவர்ஸ் எல்லாம் பார்த்தல, அப்புறம் எப்படி என்னால அது கூட போட்டி போட முடியும்? நீ தேர்ட் ரிலி மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர். ஹீரோவும் சூனியக்காரி, நீ அந்த லைப்ரரி டீப் வரைக்கும் வர, ஆனா டிராகன் சம்பந்தப்பட்ட எந்த புக்கையும் படிக்கல போல. டியான்வான் கான்டினென்ட்ல இருக்கிற டிராகன் எல்லாத்தையும் ஈஸ்ட் வெஸ்ட்னு பிரிச்சிருக்காங்க. டிராகன்ஸ் மொத்தம் 5 ரிலீம்ஸ் கல்டிவேஷன் மாதிரி. 5th ரிலீம்ல இருக்கிற டிராகனை எல்லாரும் ஹோலி டிராகன் சொல்லுவாங்க. அது ஒரு லெஜெண்ட்ல சொல்லப்படுது. பட் ஆனா யாரும் அதை பார்த்தது இல்ல. இதுக்கு அடுத்த லெவல் பீக்ல இருக்கிறது லெவல் 4 டிராகன், அதாவது அந்த பையன் வச்சிருக்கிறது. ஹீரோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க நம்ம சூக்கு ஒரு செகண்ட் கண்ணுல வந்து போகுது. நம்ம ஹீரோ பேட்டில் பண்ணா என்ன ஆகும் நினைச்சு பார்த்தேவ அதிர்ச்சி ஆயிடுறா. ஏன் இப்படி இருக்க? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் சரண்டர் ஆக போறேன்னு. கவலைப்படாத, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன்னு ஹீரோ சொல்ல, அண்ட் இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்து பொறுக்க முடியாம சிம்மாலிங்காங்க எழுந்துடுறான். மேஜிஸ்ட்ரி, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு கேட்க மேஜிஸ்ட்ரியும் சொல்லு பண்ணிடுறாரு. என்ன சொல்றானா, இன்னைக்கு நடக்க போற பேட்டில யாராலையும் கணிக்க முடியாது. இந்த மாதிரி நேரத்துல சென்னானுக்கு பார்ட்டி வைக்கிறோமேன்னு சொல்ல வர நம்ம சூ கடுப்பாயிடுறா. அதை நீ பேசுறியா? இன்னைக்கு போட்டியில சென்னான் தான் வின் பண்ணான் தெரியும்ல. இதை கேட்ட எம்பரரும் சூவா ஆஃப் பண்ணிட்டு சிம்மாலிங்காக பேச சொல்றாரு. என்ன சொல்றானா, என்னோட டிராகன் மட்டும் உயிரோட இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த பேட்டில் நான் தான் வின் பண்ணிருப்பேன். எல்லாத்துக்கும் காரணமே அந்த சென்னான் தான். அவன் தான் என்னோட டிராகனை கொன்னுட்டான். அதனாலதான் என்னால பேட்டில்ல வின் பண்ண முடியல. இந்த மாதிரி சொன்னோடனே சடனா நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு பேட்டில்ல யூஸ் பண்ண அந்த விசில் தான் ஞாபகத்துக்கு வருது. சிம்மாலிங்காங், நீ இந்த மாதிரி சொன்னோடனே தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பேட்டில் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு மூங்கில் விசில் சத்தம் கேட்டுதேன்னு ஹீரோ கோத்து விட, அண்ட் இந்த சைடு மூங்கில் விசிலான்னு நம்ம ஜாங்குக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஒன்றும் இல்லை, மேன்ஷன்ல பேட்டில் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மேன்ஷனோட ஓனர் ஒரு விசில் எடுத்து அடிச்சு ஒரு டிராகனை சமன் பண்ணி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போவான்ல, அதுதான் ஸ்ட்ரைக் ஆகுது நம்ம சாங்க்கு. இந்த சைடு அந்த சிம்மாலிங்காங் குழப்ப ஆரம்பிச்சிடுறான். என்ன விசில் அப்படி இப்படின்னு. அத குறிக்கி நீ மட்டும் நாளைக்கு தோத்தனா நீ தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும், இல்லனா கடுமையான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்ல நம்ம சூ டென்ஷன் ஆயிடுறா. எவ்வளவு தைரியம் இருந்தா சென்னான ஹர்ட் பண்ண நினைப்ப? எம்பரர், நாளைக்கு சென்னானுக்கு பேட்டில் இருக்கிறதுனால அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. அதனால இப்ப நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறா. பிரச்சனை எதுவும் பெருசாக கூடாதுன்னு. வெளியே வந்தவனே ஹீரோவும் சரி நீ போ, நான் தனியா போய்க்கிறேன்னு சொல்ல, கம்முனி என் கூட வான்னு பிரின்சஸ் எங்கேயோ வலிச்சிட்டு போறா. இந்த சைடு நம்ம சாங் அந்த காட் இறந்துருப்பான்ல அங்கதான் வந்திருக்கான். பக்கத்துல இருந்த காடும் இவனோட உடம்பு ரொம்ப பர்ன் ஆயிருக்கு, கண்டுபிடிக்க முடியல எந்த விஷயத்தையும் சொல்ல. ஆனா நம்ம சாங்கோட பீஸ்ட ஸ்பெல் பண்ணி பார்த்துட்டு ஏதோ வீடா இருக்குன்னு சிக்னல் கொடுக்க, அண்ட் நம்ம சாங் ஒரு விதமான மேஜிக்கல்
ஸ்பெல்ல அவனோட பாடி மேல போட்டு அதை பிரேக் பண்ண அவன் அனுப்பி விட்ட பட்டர்ஃப்ளை வெளியே வந்துடுது. அங்க அந்த பட்டர்ஃப்ளை கதையை முடிச்சிட்டு இது ஒரு வகையான ஈவில் ஸ்கில் அப்படின்னா அது நீதானான்னு சொல்றா. கட் பண்ணா அந்த சிம்மாலிங்க் அங்க அப்பா கூட தான் 2 மாஸ்க் போட்டு இருந்தானுங்களா அவனுக்கு பேசிட்டு இருக்கானுங்க. அதுல ஒருத்தன் யாருன்னு தெரியுதா? அந்த மேன்ஷன்ல பேட்டல் பண்ணிட்டு இருந்தால அவன் தான். அங்க பேசிட்டு இருக்கும் போது சிம்மாலிங்காங் சடனா உள்ள வந்துரு. சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் தவறான நேரத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன், போயிட்டு அப்புறம் வரேன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். சிம்மாலிங்காங்கோட அப்பாவும் என்னோட பையன் கோபமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த சன்னான் தான். எங்க இருந்து வந்தானே தெரியல. அதுவும் அவன் 3rd ரிலீம்ல இருக்கான். இந்த மாதிரி வளர்ந்துட்டு போயிட்டு இருந்தானா அது எனக்கு பிரச்சனை ஆயிடும்னு சொல்ல மாஸ்க் போட்டு இருந்ததுல ஒருத்தவன் நீங்க கவலைப்படாதீங்க அந்த சென்னான் நாளைக்கு இறந்துருவான் இப்படி சொல்றான். அண்ட் இந்த சைடு பிரின்சஸ் ஜூ நம்ம ஹீரோ கூட்டிட்டு அந்த லைப்ரரிக்குள்ள தான் போயிட்டு இருக்கா. என்ன சொல்றானா, நீ அந்த பேட்டில்ல கலந்துக்காத, நாளைக்கு கவலைப்படாத, பேபி டிராகனை நம்ம எப்படியாவது காப்பாத்திடலாம், அதுக்கப்புறம் அதை கூட்டிட்டு நீ இன்னைக்கு நைட் இங்க இருந்து போயிடு, மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவ பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ சடனா ஏதோ சென்ஸ் பண்றான். சடனா தரைக்குள்ள பவரை வச்சு பார்க்க உள்ள இருக்கிறதெல்லாம் சென்ஸ் பண்ண முடியுது. இது கடியில யாரோ ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ சொல்ல குழப்பமா இருக்கு இது கடியிலையான்னு. ஹீரோவும் சுத்தி கித்தி பார்த்துட்டு ஒரு கேண்டில நோட் பண்ணி அதை திருப்புறான். அண்ட் அந்த சீக்ரெட் டோரும் ஓப்பன் ஆயிடுது. இவங்க அப்படியே உள்ள போயிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி ஒரு கல்லறையிலையா மேன்ஷன் கட்டிங்கன்னு கேட்க பிரின்சஸும் டேய் இதெல்லாம் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கு, இதெல்லாம் எப்படி எங்களுக்கு தெரியும். பேசிட்டு இருக்கும் போதே சரணா ஒரு ஆறாவை சென்ஸ் பண்ண வச்சு கண்டுபிடிச்சிடுறா இது ஓல்டு மான்ஸ்டரோட ஆறாருன்னு. அவங்களும் டக்கு டக்குன்னு உள்ள போய் எட்டி பார்த்தா அவன் மத்த மனுஷங்களோட பவர்ஸை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கான். இல்லதானே இப்ப கைப்புள்ளியா பயத்துல உட்காந்துட்டு இருக்கான். அண்ட் இந்த சைடு அந்த மாஸ்டர் அவங்களோட பவர் மட்டும் இல்ல அவங்களோட லைஃப் எனர்ஜியை அக்செப்ட் பண்றான். இவங்க எல்லாரையும் காலி பண்ணோடனே இன்னும் எதுக்காக அங்கேயே இருக்கீங்க, வெளியே வரலான்னு ஒரு அட்டாக்க பண்ண எஸ்டிமிஸ்ல 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. பிரின்சஸ் டென்ஷன் ஆயிடுறா. யோ மாஸ்டர் எதுக்காக மக்களை ஹர்ட் பண்றேன்னு கேட்க நீ கவலைப்படாத இவங்க எல்லாருமே மரண தண்டனை கைதிங்க தானே அவன் சொல்றான். இவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு கேட்க அவனா இதுக்கெல்லாம் அந்த மூன்மேடுக்கு தான் நன்றி சொல்லணும். ஹீரோவும் சீனியர் உண்மையிலே நீ யாருன்னு கேட்க அவனும் சிரிச்சுக்கிட்டு நானும் ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். எம்பரர் சூ என்னை மீட் பண்ணும் போது என்னோட பேரை சொல்லி ரொம்பவே மரியாதையா கூப்பிடுவாரு. இந்த சின்ன பொண்ணு என்ன ஓல்டு மான்ஸ்டர்னு சொல்லி கூப்பிடுறா. எனக்கு வயசானது உண்மைதான், என்ன ஒரு 170 வருஷம் இருக்கும், அதுக்கு நான் அப்படியா கூப்பிடுவேன். சென்னான் அந்த ஏஷியன் புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தல அதுக்கெல்லாம் உனக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம ஜூவும் டென்ஷன் ஆயிட்டு என்ன அந்த ஏஷியன் புக்ல இருந்து கத்துக்கினியா, ஆனா நீ எனக்கு அதுக்கு முன்னாடியே ட்ரைனிங் பண்ணி அந்த ஸ்கில்ஸ் எல்லாம். அவனும் ஆமா ஒரு சில ஏஷியன் வார்த்தைகளை நான் கத்துக்கினேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அந்த ஸ்கில் ஒன்னா ஹர்ட் பண்ணாது. ஆனா உங்களுக்கு எல்லாத்தையும் சொன்னா புரியாது, என் கூட வாங்க காட்டுன்னு முன்னாடி போக ஹீரோ ஃபர்ஸ்ட் நம்ம கைப்புள்ளைய தான் ரிலீஸ் பண்ணி விடுறான். எவ்வளவு நேரம் தான் அங்கேயே இருக்க போறீங்க, என் கூட வாங்கன்னு இவன் ஒரு இன்விசிபிள் வால்குள்ள போறான். உங்களும் என்னதான் இருக்கு போய் பார்ப்போன்னு உள்ள போயிடுறாங்க. உள்ள போய் பார்த்தா ஜெயிண்ட் சைஸ்ல ஒருத்தனோட பாடி இருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்து ஷாக்ல தான் இருக்கான். இவரை ஃபிளையிங் ஸ்வாட்ல கொலை பண்ணியிருக்காங்க. பக்கத்துல இருந்த ஓல்டு மாஸ்டரும் என்கிட்ட இருக்கிற எல்லா ஏஷியன் புக்ஸும் இந்த இடத்துல இருந்தா எனக்கு கிடைச்சது. இந்த மாஸ்டர் இறந்து ஒரு 6000 இல்ல 7000 வருஷம் இருக்கும். ஹீரோவும் 6000 7000 வருஷமா, அப்படின்னா இவரோட பாடி இன்னும் அழியாம இருக்கிறதுக்கு காரணம் இவரு இம்மார்டல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரிலீம் ரீச் பண்ணிருக்காரா. இவரு ரொம்பவே பவர்ஃபுல்லானவர் தான். அவன் கிட்ட போயிட்டு அந்த சிலைக்கீழ இருந்ததை படிக்கிறான். இவில் பாத்துல இவர் கல்டிவேஷன் பண்ணி தான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காரு. அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் போட்டு இருக்கு. இரவும் அதெல்லாம் முடிச்சிட்டு இது தப்பான வழி, நீங்க இதை ட்ரெயின் பண்ணக்கூடாது, ஏன்னா நீங்க ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர். அவரும் நீ கவலைப்படாத நான் டீப்பாலாம் போல, என்னோட பாடி வயசாயிட்டே போயிட்டு இருக்கு, அதனால தான் இந்த ஸ்கில் எல்லாம் நான் யூஸ் பண்ணேன். எப்படியாவது ஒரு நாள் நானும் இந்த இம்மார்டல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரிலீம் ரீச் பண்ணுவேன், ஆனா கண்டிப்பா நான் இந்த டீமன் வழியில கல்டிவேஷன் பண்ண மாட்டேன், கவலைப்படாத. அப்படியே நம்ம ஹீரோவை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரோட பவர்ஸை நம்ம சரிபாதியா பங்கெடுத்துக்கலாம், ஆனா பவர்ஃபுல்லா மாறுவேன், நீயும் பவர்ஃபுல்லா மாறிடுவேன். ஒரு நிமிஷம் நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு. அவரோட உடம்புல கை வச்சு அவரோட எனர்ஜி அவனோட ஹார்ட்ல ஃபீல் பண்ணு. ஹீரோ சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க நம்ம ஹீரோவால அவனோட பவர்ஸ் எல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்ண முடியுது. பட் சடனா அதை ஸ்டாப் பண்ணிட்டு என்னால எதையும் ஃபீல் பண்ண முடியல. சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு ஹீரோ கிளம்புறான். உன்னை போக விட்டுருவான்னு திருப்பியும் அவரு நம்ம கைப்புள்ளிய தூக்கிடுறாரு. எனக்கு ஸ்ட்ராங்கா மாறணும்னு விருப்பம் இல்லையா? இந்த மாதிரி அவன் பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அவனோட பவரை பேக்ல கேதர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படியே சடனா அட்டாக் பண்ண அவன் இன்னொரு ஹேண்டை வச்சு அதை டிஃபெண்ட் பண்ணிடுறான். கேப்பை யூஸ் பண்ண நம்ம சூ சடனா அவர் கையில இருந்த கைப்புள்ளிய கேட்ச் பண்ணிடுறா. அவன் கைப்புள்ளியும் நான் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே இங்க இருந்து போயிருக்கலாம்லன்னு சொல்ல இரவும் கவலைப்படாத, உன்னை அப்படியே விட்டுட்டு எல்லாம் போயிட மாட்டேன். டே
டேய் முதல்ல நீங்க யாருமே இருந்து வெளியே போக மாட்டீங்கன்னு அந்த மாஸ்டர் உங்களை ஒரு பேரியர் போட்டு லாக் பண்ணிடுறான். சடனா நம்ம பிரின்சஸ் அவளோட கழுத்துலயே கத்தி வச்சுட்டு இவனை இங்க இருந்து போக விடு, இதுக்கு பதிலா ஏன் உயிரவனா எடுத்துக்கோ இப்படி சொல்ல இந்த எபிசோட இப்படியே முடியுது. சோ கைஸ் நம்ம பிரின்சஸ் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் பிரின்சஸுக்காக ஹீரோ பேட்டில் பண்றான்ல அது இவளுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதனாலதான் கைப்புலிய காப்பாத்தி 2 பேரையும் இங்க இருந்து அனுப்பிடலான்னு வந்திருப்பா. பட் ஆனா எதிர்பாராத விதமா இந்த ஓல்டு மான்ஸ்டரோட பிளானும் தெரிய வந்துடுச்சு. அங்க இருக்கிற இம்மோர்டல் பாடிய அதோட பவரை இவன் அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். இவனுக்கு வயசாகாம இருக்கிறதுக்கு தான் அந்த ஈவில் ஸ்கில்லையும் ட்ரெயின் பண்ணிருக்கான். சரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னமும் ஒரு சில விஷயங்கள் கன்ஃபியூஸா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த எபிசோட்ல அதெல்லாம் தெரிய வரும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா பை பை, டேக் கேர் நண்பர்களே.